வாசிக்கிற நிலைமை இன்னைக்கு மங்கி போச்சு. என்னாச்சுங்க? இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை உண்மையா வாசிச்சாங்க? ஒரு அதிகாரமா நிறைய பேர் மேக்சிமம் இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்காம தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? சபையில உட்கார்ந்து இருக்கு. ஆனா இங்க ஓசியா புஸ்தகத்துல நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா, அந்த நம்பிக்கை எங்க காட்டணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறதுல நம்ம இருக்கணும். நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இந்த வாரம் கொண்டு போய் பைபிள் அப்படி வச்சா அடுத்த வாரம் தான் பைபிள் தேடி எடுக்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகள் வீட்டுல இருக்கு. நிறைய பேரோட பைபிள் சபையிலே இருக்குது. நிறைய பேரோட பைபிள் சபையிலே இருக்குது. அந்த ஸ்கிரீன் இருக்கும்போது பார்த்தா நிறைய பைபிள் இருக்கும் ஓரத்துல. இப்ப ஸ்கிரீன் இல்லாதனால சேர்ல வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன செய்யறாங்க? சேர்ல வச்சுட்டு போயிடுறாங்க. நிறைய பைபிள் நம்ம சபையில மாத்திரம் இல்ல, நிறைய சபைகள்ல கொண்டு வந்த பைபிள் அப்படியே வச்சுட்டு போற அநேக ஆட்கள் இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம வீட்டுல போய் வேதத்தை வாசிக்கலாம்? சொல்ல எங்களுக்கு வீட்டுல ஒரு பைபிள் இருக்கு, வீட்டுல ஒரு பைபிள் இருக்கு, அதை வாசிக்கிறோம் பாஸ்டர். ஆனா இன்னைக்கு கை தூக்க நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிட்டோம்? ஒரு பெரிய திருச்சபையில சிறுவர் ஊழியங்கள் நடந்து வந்துச்சு. அப்போ அன்னைக்கு சிறுவர் ஊழியர்கள் நடத்துற ஆசிரியர் வரல, அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் வராதனால அந்த புதுசா ஒரு பாஸ்டர் அந்த பொறுப்பெடுத்தாரு அந்த சபைக்கு. அவரு பார்த்தாரு காணோம், சரி சின்ன பிள்ளைங்களா வந்துட்டாங்க, அவங்க வெறுமையா போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரே அன்னைக்கு சண்டே கிளாஸ் நடத்தினார். நடத்திட்டு கடைசி அந்த பிள்ளைங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், எப்படி சண்டே கிளாஸ் போயிட்டு இருக்குது, எப்படி அந்த டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க, பிள்ளைகளுடைய அறிவு வேதத்தை குறிச்ச அறிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். எரிகோ கோட்டையை இடிச்சு தள்ளினது யாரு? எரிகோ கோட்டையை இடிச்சு தள்ளினது யாரு அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டார். பிள்ளைங்கள்லாம் அப்படியே திரு திரு முடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்ட உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தார். யாருமே எனக்கு தெரியாதுன்னா. ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு போன உடனே ஒரு சில பிள்ளைகள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? அழுக ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏற்கனவே நான் சொன்னாலும் தெரியல, திரும்பி உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா பாஸ்டர் நாங்க இடிக்கல, நாங்க இடிக்கல, நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நாங்க இடிக்கல. இவருக்கு ரொம்ப வேதனையா போச்சா. என்னடா சண்டே கிளாஸ் இப்படி இருக்கு, சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, வேத அறிவு இப்படி இருக்கு. சேவாரம் சபையில இருக்கிற ஒரு கமிட்டி கூட்டினார். சபையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா புதுசா போயிருக்கிறாருல, அவர் சபையில இருக்கிற அந்த கமிட்டியாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு சொன்னாரா, கடந்த வாரம் இப்படி ஒரு சண்டே கிளாஸ் நடத்தினேன், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அந்த பிள்ளைகளுக்கு தெரியல, அந்த பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னு இவர் சொன்னாராம். அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துட்டாங்க. என்ன ஐயா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, எரிகோ கோட்டை இடிச்சு தள்ளினது யாருன்னு கேள்வி கேட்டேன். அது ஒரு மூப்பர் எழுப்பி சொன்னாரு, ஐயா நீங்க இந்த வாரம் தான் வந்திருக்கீங்க, சர்ச்சில் பொறுப்பெடுத்திருக்கீங்க, அந்த பிள்ளைகளை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப கண்ணியமான குடும்பத்துல வந்தவங்க, அப்படியெல்லாம் எரிகோ கோட்டையை போய் இடிக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் போய் எரிகோ கோட்டைய இடிச்சிருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போல இருக்கு எரிகோ கோட்டை இடிச்சதுனால. நம்ம வேணா நம்ம சர்ச்சு பண்டுல இருந்து எடுத்து அந்த எரிகோ கோட்டையை நம்ம முடிச்ச உடனே, இந்த மீட்டிங் முடிச்ச உடனே வாங்க காட்டுங்க எந்த இடத்துல இடிஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம சபையில இருக்கிற பண்டு எடுத்து கட்டிடலாம். ஒரு கோக்கால இருக்கிறாரு. அப்ப நான் அவரை குறிச்சு விசாரிச்ச அவர்கிட்ட, அந்த என்கிட்ட சொன்ன பாஸ்டர்கிட்ட, ஏன் இவரு ஒரு 100 பைபிள் வாங்கி தந்தாரு, என்ன விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் ஆரம்பத்துல ஒரு ஆர்சி ஃபேமிலி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேக பைபிள் எடுத்து போறவங்களை துரத்தி அடிப்பாரு. என்ன செய்வாரா? துரத்தி அடிப்பாரு. பைபிளை கையில பார்த்துட்டா அவர் பெரிய வந்த மாதிரி ஆயிடும். எந்த மனுஷன்னு பார்க்க மாட்டாரு, ஓடி போய் அடிச்சுட்டு ஓடிடுவாரு, இல்லாட்டி கல்லெடுத்து அடிச்சுட்டு ஓடிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். எப்படியோ நம்ம போன ஆண்டுகளால நம்ம சபைக்கு வந்தாரு பாஸ்டர், அவருடைய சத்தியத்துல ரசிக்கப்பட்டாரு.
அவங்க சபைக்கு தான் போறாரு இப்போ. அப்போ பாஸ்டர் பேசிட்டு சொன்னா, பாஸ்டர் நான் நிறைய பேரை இப்படி அடிச்சு துன்பப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் இந்த 2024 ஒரு 100 பைபிள நான் ஒரு 10 சபைக்கு வாங்கி தரப்பேன். 10 சபைக்கு வாங்கி தரப்பேன். ஆனா வேதத்தின் மகத்துவங்களை நீங்களும் நான் அறிஞ்சிட்டா ஒரு நாள் இந்த பைபிளை வீட்டுல சும்மா வைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கிராமத்துல அந்த கவுன்சிலர் புதுசா ஒரு பொறுப்பெடுத்து அந்த கவுன்சிலரா ஓட்டுல ஜெயிச்சு வந்தாங்க ஒரு வாலிபர். அங்க இருக்கிற ஒரே கிணறு தான், அந்த ஒரு கிணறு தான் அந்த ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ணணும். அப்போ அவனுக்கு குடும்ப கவலை, இந்த ஒரு கிணறு வச்சு தருவதற்கு தண்ணி சப்ளை பண்ணணும். எல்லாரும் இதுல தான் எடுக்கிறாங்க. சரி இதை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு போன பிறகு அந்த கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு கோடு போட்டாங்க. அந்த கிணத்தை அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு ஒரு கோடு போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு தண்ணி எடுத்திருக்காங்க, நாளைக்கு எவ்வளவு எடுப்பாங்கன்னு பார்த்துடலாம். அப்படி இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாட்டுக்காரங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனா அந்த கிணத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மார்க் போட்டு ஏறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில திரும்பவும் அந்த இடத்து பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நின்று பார்த்தா அந்த தண்ணி நேற்று எவ்வளவு இருந்துச்சோ அதற்கு அதே மேலதான் இருக்கா, கொஞ்சம் கூட என்ன செய்வேன் குறையவே. யோசனை பண்ணி பார்க்கலாம், நேற்று இவ்வளவு பேர் தண்ணி எடுத்தாங்க, நான் கோடு போட்டது கீழே, அவங்க எடுத்த பிறகு கோடு போட்டிருக்கான். ஆனா எப்போது எந்த அளவுக்கு தண்ணி நிக்குதோ அதே அளவுக்கு அந்த கிணத்துல தண்ணி நின்றுச்சான். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க குறைந்து போகாத நம்முடைய அறிவை கர்த்தர் நிறைவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த கிணத்துல எப்படி தண்ணி குறைஞ்சு போல அதே போலதான் வேதாகமத்தை வாசிக்க 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 ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால சொல்றேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளை ஒருபோது என்ன செய்வதில்லை, அழிந்து போகிறதே இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 19:7 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏன் பைபிள் படிங்கன்னு சொல்றோம்? ஏன் பைபிள் படிங்கன்னு சொல்றோம்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பேதையை ஞானியாக்குறதா இருக்கிறது. அநேகர் ஸ்கூலுக்கே போகாத கூட பைபிள் படிக்கிறாங்க. பேதையை என்ன செய்யலாம்? ஞானியாக்குதான். படிப்பு அறிவில்லாதவங்க கூட தப்பா நினைச்சு கூடாது, ஸ்கூலுக்கே போகாதவங்க கூட வேதாகமத்தை தெளிவா வாசிக்கிறாங்க. வேதாகமத்தை ஏன்? பேதையை ஞானியாக்கிற ஒரே காரியம் வேதம் தான். நீங்க ஒரு இங்கிலீஷ் படிக்கணும் கத்துக்கணும்னா அந்த இங்கிலீஷ் பேப்பரை மாத்திரம் படிக்கணும், ஒரு கிளாஸ்க்கு போகணும், ஒரு கிளாஸ்க்கும் அப்பதான் ஆங்கிலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா வேதம் அப்படி இல்லை. வாசிக்க வாசிக்க நமக்கு வேதத்தின் சத்தியங்களை வேதத்தின் மகத்துவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது நிறைவானது. அது எப்படிப்பட்டது? அடுத்தது என்ன சொல்றது? அடுத்த வரை ஆத்துமாவை நம்முடைய ஆத்துமாவை குறிப்பிக்கிறார். ஏன் காலையில நம்ம பைபிள்ல படிக்காம கூட ஒரு வசனத்தை வாசிக்காம வரும். நிறைய பேர் அப்படி இருக்கோம்ல, யாரும் போய் இன்னைக்கு என்ன வசனம் இருக்குது, அவசரத்துல ஒரு வசனத்தை பார்த்துட்டு ஓடிடும். ஏன்? இந்த வசனம் தான் நம்மளை நடத்தும் தெரியுது. இந்த வசனம் தான் நிறைய ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனம். ஆரம்பத்துல இப்படி இல்ல, ஒரு கேலண்டர்னா கேலண்டர் தான். எப்படியோ அதை மாத்தி கொஞ்சம் வருஷமாவே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனத்தையும் போட்டாங்க. மேல 2 மாசத்துக்கு ஒரு வசனமும் ஒவ்வொரு நாளைக்குரிய ஒரு வசனமும் பைபிள் கேலண்டர்ல அச்சடிக்கப்பட்டாச்சு. நம்ம என்ன செய்யறோம்? ஓடி போய் இன்னைக்கு என்ன வசனம் எனக்கு போட்டிருக்கு பார்த்துட்டு போறோம். குறைவற்றதும் பேதையை ஞானியாக்குறதுமான அந்த வார்த்தை நம்மள கிரியை செய்கிறது. நம்மள எத்தனை பேரு டிராக்ஸ பார்த்து
ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நான் போன வாரம் சொன்னேன், ஒரு 5 டாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுங்க, அநேகர் அதை விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு சிலர் மாத்திரம் தான் 20 எடுத்துட்டு போனாங்க. நம்ம அதுல வாக்குவாதங்கள், அதுல பெரிய படிச்சவங்க எத்தனை பேர் இருந்தாலும் வேத சத்தியத்துக்கு முன்பாய் நிற்கவே முடியாது. வேத அறிவுக்கு முன்பாய் நிற்கவே முடியாது. வேதாகம அறிவு என்பது ஒரு பெரிய காரியம். வேதாகமத்தை கற்றுக்கொண்டு அதுல எடுக்கிற காரியங்கள் அது பயங்கர பிரயோஜனமா இருக்கும். நான் தான் சின்ன வயசுல அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எழுதப்பட்ட டைரி எல்லாம் இன்னைக்கு திருப்பி பார்ப்பேன். எங்க பாஸ்டர் கொடுத்த வசனங்கள் எல்லாம் நான் திருப்பி பார்ப்பேன். ஆரம்பத்துல எல்லாம் நாங்க திடீர்னு பாஸ்டர் கூடுவார், குமார் எங்க இருக்கீங்க? பாஸ்டர் டியூட்டில இருக்கேன். அப்படியா, நாளைக்கு திருப்பூர் போயிட்டு வந்தாருங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் கூப்பிட்டு, என் மனைவிக்கெல்லாம் தெரியும், வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து ஒரு 10, அதாவது பெரிய பேப்பர் A4 சீட்ல அந்த டபுள் கோடு போட்ட பேப்பர் எழுதிட்டே இருப்பேன் செய்தியை நைட்டு. ஏன்னா காலையில சபையில போய் அதை சொல்லணும். உட்கார்ந்து எழுதி 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 அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி வசனம் போகும்போது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போனாதான் அதை பேச முடியும். ஏன்னா இங்க வந்தோடனே அவரை ரிப்போர்ட் கொடுக்கணும் எங்க பாஸ்டருக்கு, என்ன எப்படி பேசணும், என்ன நடந்துச்சு. அங்க உடனே நான் வர்றதுக்குள்ள அங்கிருந்து இங்க பதில் ரிசல்ட் வந்துடும். பாஸ்டர் இந்த வசனத்தை குறித்து பேசினார் அந்த பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமைக்கு மாறியே போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு வேத அறிவு கொஞ்சமா இருந்துச்சு, இன்னைக்கு அது பெரிய அறிவா வந்துச்சு பெருமைக்கா சொல்ல. அன்னைக்கு நிறைய வசனங்களை எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்தாலே செய்தியில என்ன செஞ்சிடலாம், எடுத்தலாம். ஏன்னா நிறைய வேதத்தை நிறைய முறை படிச்சதுனால இது இங்க இருக்கும், இந்த வசனம் இங்க இருக்கும், இந்த செய்தி இங்க இருக்கும், இந்த சம்பவம் இங்க இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம தடுமாற காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தின் அறிவுகள் நமக்கு இல்லாதனால, வேதத்தின் நிலைமைகளை தெரியாதனால எதுக்கோ எதையோ வசனத்தை கோட் பண்ணி பேசுறோம். ஜபத்துல கூட பாருங்க, எதுக்கோ ஏதோ ஒரு வசனத்தை கோட் பண்ணி ஜபிப்பாங்க. தேவையில்லாத ஒரு வசனமா இருக்கும். எங்கேயோ பேச வேண்டிய ஒரு வசனம், எங்கேயோ சொல்ல வேண்டிய ஒரு வசனத்தை ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்லி பண்ணுவாங்க. சாவு வீட்டுல ஒரு காரியம் இருக்கும், கல்யாண வீட்டுல ஒரு காரியம் இருக்கும், பிறந்த நாள் ஒரு காரியம் இருக்கும். ஆனா இது நமக்கு தெரியாதனால எல்லாம் ஒரே வசனம் தான் அப்படின்னு நினைச்சு பேசிடுறோம். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் பேதையை என்ன செய்யுமா, ஞானியாக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்த 7:24. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் ஏன் நம்மள வேதத்தை வாசிக்க சொல்றாருன்னா, இதன்படி செய்கிறவர்களை தான், இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் கண்மலையில கர்த்தர் வைக்கிறார். சும்மா கேட்டுட்டு போறதுக்காக அல்ல. ஏதோ வசனங்களை எழுதி, எத்தனை பேர் எழுதி வைக்கிறோம், எத்தனை பேர் நோட்டு போட்டு இந்த வசனங்களை நம்ம நோட் பண்றோம். ஒருத்தரும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க தான். பெரியவங்கள என்னமோ நடக்குது, என்னமோ பண்றோம். ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பேனா இருக்க பாக்கெட்ல இருக்காது. சபைக்கு வரும்போது ஒரு டெய்லி ஒரு பேனா எடுத்து வந்தா, நம்ம சொல்லுகிற காரியங்களை எழுதி வச்சுட்டா அது எப்போதும் நம்ம மனசுல இருக்கும். எப்போதும் நான் பாருங்க, ஒவ்வொரு முடிஞ்ச உடனே அடுத்த டெய்லி மாத்திடுவேன். டைரியில எழுதாம எந்த செய்தியுமே ஒரு பேப்பர்ல எழுதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன். வீட்டுக்குள்ள ஒரு 2 வசனமா ஒரு 3 வசனமா ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கேன், அதுல எழுதிட்டு வரும். மற்றபடி எனக்கு ஃபுல்லாவே டைரியில தான். ஏன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அது இதாகும், உபயோகமாகும். வருஷத்தை போட்டு நாளை போட்டு இன்னைக்கு இந்த மனுஷன் இந்த செய்தியை கொடுத்தார் அப்படின்னு எழுதி வச்சு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், திருப்பி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்.
அல்லேலூயா. ஒரு ஆலயத்துல அசன பண்டிகை அப்படின்னு என்னது? அசன பண்டிகைனா விருந்து, அப்படிதானே? கிடா வெட்டி விருந்து. அந்த ஊரே திறந்து இருக்கு. சர்ச்சில் அசன பண்டிகை, அந்த ஊரே தெரிஞ்சா சொந்தக்காரர் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப எப்படிங்க வீட்டுல ஊர்ல எல்லாம் விசேஷமான காரியங்கள் நடக்கும்போது ஊர் ஜனங்கள் வராங்க, அது மாதிரி சபைக்கு தெரிஞ்சவங்க, ஜனங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெரிய கூட்டம் தொடர்ந்து நடக்குது சபையில. எல்லாம் திறந்தோடு சபையில சாப்பாடு நல்ல விருந்து. கடைசி நாள் ஒரு 100 ஆடு அடிக்க போறாங்க, ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது. அதுதான் அசன பண்டிகை. அப்போ அன்னைக்கு பயங்கர பண்டிகை இருக்கிறதால பெரிய கூட்டம் சபைக்கு முன்னாடி நிக்குது. திடீர்னு ஒருத்தன் இந்த ஓடி இந்த வித்து காட்டுல வந்துட்டான். அவன் சாக்கில அடிச்சுதான் தெரியுங்களா, தன்னைத்தானே அவன் அடிச்சு அவனோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கூட்டம் கூடி அவன் அடிச்சுட்டு ஒரு பெரிய கயிறுலாம் கட்டிட்டான். பெரிய கயிறு, நிறைய வித்தைகள் எல்லாம் செஞ்சான். கடைசியில் அவன் சொன்னா, இந்த கயிறு மேல நான் நடக்க போறேன், யாராச்சும் உங்க குழந்தைய எனக்கு தருவீங்களா? அந்த கயிறு மேல நான் நடத்தி தொழில் வச்சு தூக்கிட்டு போறேன். யார் தருவா? நம்ம தருவோமா? தரமாட்டோம். யாரும் தருவ. அவனுடைய பையனை வந்தப்ப நான் வரேன், அவனை ஏத்துனா தொழில போட்டா அந்த ஒத்த கயிறுல நடந்து பயங்கர சாகசங்களோட புரிஞ்சுட்டு அவன் மனைவிக்கு ஒரு சைக்கிள் காட்டினான். அவன் மனைவி ஓடி போய் தட்டை எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் என்னன்னா, அவங்க பார்த்துருப்போம்ல பணம் கொடுக்க, அந்த காசு கேட்கறதுக்கு. இந்த தட்டு எடுத்துட்டு வர வரைக்கும் நின்ன கூட்டம் தட்டு எடுத்து ஓடிடுச்சு, அப்படியே கலைஞ்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பெரிய பிரசங்கர் அந்த சபையில பேசுறாரு. பெரிய கூட்டம். ஏன்னா அசன பண்டிகைன்னா அந்த சபைக்கு ஒரு பெரிய, அந்த ஊருக்கு ஒரு பெரிய பண்டிகை. எல்லா ஊர்ல இருந்து போயிருவாங்க அந்த சபையில பங்கேற்றவர்கள். ஊட்டியில இருந்தாலும் தூத்துக்குடிக்கு, கன்னியாகுமரி அந்த சைடுல போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை. அப்போ அந்த பண்டிகை சாயங்காலம் ஒரு பெரிய பிரசங்கர் பேசுறாரு. பேசிட்டு ஊழியத்தை குறித்து பேசுறாரு. பேசிட்டு சாயங்காலம் மீட்டிங் முடிச்ச உடனே கேட்கிறாரு, யாரெல்லாம் தேவனுடைய வேலையை செய்ய, ஊழியத்தை செய்ய முன்வரீங்க, கை தூக்குங்க. யாருமே கை தூக்கல. அப்போ சரி, கை தூக்காட்டி பரவாயில்ல, முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நானே. ஆடு நல்லா போயிட்டான். காலையில நான் பார்த்தேன், அந்த வித்தக்காட்டு கூட அவன் பையன் வந்தான், நான் வரேன்னு. ஆனா இவ்வளவு பெரிய சபையில, இவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன்ல ஒருத்தர் கூட தேவனுடைய வேலையை செய்ய ஒருத்தர் கூட இல்லைன்னு கண்ணீர் விட்டார். இன்னைக்கு நம்ம கேட்கறதுல மாத்திரம் தான் இருக்கிறோம், செயல்படுத்துகிற காரியங்கள்ல யாருமே இல்லை. ஏதோ வரும், ஏதோ ஒரு செய்தி கேட்கிறோம், ஏதோ போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவர்கள் கண்மணியுடைய வீட்டை கட்டுகளுக்கு ஒப்பாய் கட்ட வைத்திருக்கிறார், கண்மலையில வைக்கிறார். நம்ம வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கலாம். நீங்களும் நான் என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வேதம் குறைபட்டது. கர்த்தருடைய வேதம் குறைபட்டது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். இந்த சபையில் நடந்த ஒரு காரியம் தான். ஜான்சன் இருக்கும்போது, நான் இல்ல, ஜான்சன் இருக்கும்போது இந்த சபையில சின்ன பிரச்சனை, ஒரே ஒரு வார்த்தையோடு விட்டுட்டாரு. சபை கொந்தளித்து நிக்குது, சபை கொந்தளிச்சு நிக்குது. அவர் அந்த வார்த்தைய, அவருடைய வார்த்தைய, அவர் எப்போதும் ரெகுலரா பேசுற வார்த்தைய அவர் கொஞ்சம் மாத்தி பேசிட்டாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவரு கீழே இருந்து வந்தார். பெரிய போராட்டம். சபையில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அதுக்கு நானும் வந்திருக்கிறேன். இப்பதான் பாஸ்டருக்கு தெரியும் நினைக்காது, நானும் அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன். நானும் எங்க பாஸ்டர் எல்லாரும் கூப்பிட்டு, என்ன பிரச்சனைனா, பாஸ்டர் இப்படி வார்த்தைய எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியறதில்ல, மறக்கவே முடியுது. அவர் கடைசியில் அந்த ஒரு வருஷத்துல ஓடியே போனார். ஒரு வருஷம் தான் அந்த அடிக்க, அதோட அவரு வெறுத்து தான் போனார். ஒரு வார்த்தை அவரை வெட்கப்படுத்தி பஞ்சாயத்து போட்டு எல்லாரும் விட இன்னைக்கு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு சாரி கேட்டார்.
சில பேரு அதை மறந்துங்க தெரியல. எனக்கு அந்த கால் இன்னைக்கு என் மனசுல இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தவறுதலாய் ஒரு வார்த்தை வருது, ஒரு பெரிய இஷ்யூவா மாறுது. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம மனசுக்குள்ள போக மாட்டேன். மனசுக்குள்ள போகுதா? அன்று சொல்றாரு, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மணியின் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒப்பாய் கர்த்தர் மாற்றுவானா. கர்த்தர் என்ன செய்யறாரு? மற்ற எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாய் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. ஏன் ஆண்டவர் சொல்றார் வசனத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க, ஏன் நோட் பண்ணுங்கன்னா, அப்படியே வார்த்தை எப்படி இருக்குதா? கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். பாதைக்கு வெளிச்சம். இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ காரியங்கள் நடக்குதா இல்லைங்களா? எத்தனையோ விரோதங்கள் நடக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒரு ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ ரொம்ப படுத்து இருக்கு நைட்டு டிராவல்ல. அந்த வண்டியில டிராவல் பண்ண ஒரு ஆளு ஓடி வந்து அம்மா அந்த அம்மா கழுத்துல இருக்கிற நகையை கட் பண்ணிட்டு செய்யறான். இது மாத்திரம் நிறைய இப்ப கடந்த நாட்கள்லாம் டிவில பாக்குறோம். சூடா இருக்கு, கதை திறந்து படுத்த குடும்பத்துக்குள்ள உள்ள போந்து எவ்வளவு நகையெல்லாம் என்ன செய்யிட்டு போறோம், திட்டிட்டு போறோம். நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு உபதனையில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு, வீட்டுக்குள்ள அம்மா அப்பா படுத்திருக்கு, அந்த குழந்தை படுத்திருக்கு. மெயின் கேட்டு வெளியே வரல, ஏதோ ஒரு வெளியில உள்ள 2-3 பேர் உள்ள வந்திருக்கான். உள்ள போய் எப்படியோ கதவெல்லாம் திறந்து பெட்ரூம்ல போய் அந்த குழந்தைய தூக்குறதுக்கு ரெடியா நிக்கிறான். அவங்க அப்பா பார்த்துட்டாரு, குழந்தையோட அப்பா. ஒரு கர்மூர்காரு உடனே கத்தி கூச்சலிட்டு எல்லா தண்ணிய சொன்னா ஓடிட்டான். அது போலீஸ் கேஸ் ஆகி எவ்வளவு பெரிய பிரச்சனை. நைட்ல என்னென்னமோ நடக்குது, எவ்வளவு காரியங்கள் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அதனாலதான் ஆண்டோட வார்த்தைய மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க, வார்த்தை பேசுங்க, பைபிளை படிங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு இது தெரியல. நம்ம கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம். நம்ம கையில என்ன வச்சிருக்கோம்? ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய திறவுகோடு நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. நம்ம கையில அது இருக்கிறதுனால அதோட மகிமை நமக்கு தெரியுது இல்லை. நெப்போலியன் குறித்து நமக்கு தெரியும். பெரிய, உங்களுக்கு தெரியுமா, அவன் பெரிய ஒரு போர் படை தளபதி, பெரிய சரித்திரங்களெல்லாம் நிகழ்த்தி காட்டினவனுக்கு. கடைசியில் ஒரு யுத்தத்துல தோத்து போனா அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டான். சிறைச்சாலையில போட்ட உடனே அநேகர் வந்து பார்த்தாங்க. ஒரு மனுஷன் போர் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. சிறைச்சாலை பெரிய தளபதி, ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர், நிறைய சரித்திர காரியங்களை நிகழ்த்தினவன். சும்மா உட்கார்ந்து இருக்க செஸ் போர்டை கொடுத்துருப்பான். செஸ் விளையாடுங்க. சும்மா இருக்கும்போது என்ன செய்ய, செஸ் விளையாடுங்க. அவனும் அத தினந்தோறும் விளையாண்டு டைம் பாஸ் பண்ணிட்டான். திடீர்னு மறைச்சு போனா அவனை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் காரியங்கள் முடிந்தது. அவன் விவேகப்படுத்தின பொருட்கள் ஏலத்துக்கு வந்துச்சு. அதை வாங்குறதுக்கு அநேகர் ஒண்டி அடிச்சு போனாங்க. ஏன்னா ஒரு நெப்போலியன், ஒரு படைத்தளபதி உபயோகப்படுத்துற ஒரு பொருள், பல பொருட்களை ஏல விட்டாங்க. அது இந்த செஸ் போர்டு ஏல விட்டாங்க. அதே ஒரு மனுஷன் அதிக விலை கொடுத்து வாங்கினா ஒரு பெரிய படைத்தளபதி உபயோகப்படுத்தாச்சே வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சான். தினத்தோடு விளையாட்டு தான். திடீர்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை அமுத்துனா அங்க ஒரு பெரிய ஒரு வரைபடம் இருக்கு. என்ன வரைபடம்னா, அந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, சிறைச்சாலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு வரைபடத்தை போட்டு அதை இவன் அந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கான். எப்படியாச்சும் இந்த படத்தை பார்த்துருவான், இத பிரஸ் பண்ணிருவான். பிரஸ் பண்ணி இந்த மேப்பை பார்த்து இவன் அதன்படி இவன் தப்பி மீண்டும் தேசத்துக்குள்ள வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட பட்டன் அங்க வச்சு அந்த காரியத்தை கொடுத்திருக்கான். கடைசி வரைக்கும் இந்த நெப்போலியன் இந்த வரைபடத்தை பார்க்கவே இல்லை.
ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கும்போது பார்த்திருந்தான்னா அந்த வரைபடத்தை வச்சு அவன் தப்பிச்சிருக்க முடியும். இன்னும் அநேக சரித்திர காரியங்கள் அவனால செய்திருக்க முடியும். ஒரு சின்ன காரியத்தை அவன் கண்டுபிடிக்காதனால கடைசி வரைக்கும் சிறைச்சாலையில இருந்து செத்து போனான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் கொஞ்ச நாளாவே உங்களுக்கு சரித்திர காரியங்களை அநேக புத்தகங்களை படிச்சு உங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா மனசுல பதியணும். ஒவ்வொரு செய்தி என்ன செய்யணும், மனசுல பதியும். இந்த நெப்போலியன் ஒருவேளை அதை பார்த்து இருந்தானா அவன் தப்பிச்சிருப்பான். நாமளும் கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம். இதை சரியா படிச்சுட்டோம்னா வரக்கூடிய அறிவுல இருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியும். அதுக்காக இதை சொல்றேன். நிறைய ஏன் உங்களுக்கு அந்த காரியங்களோடு சொல்றோம், அநேக கருத்துக்களோடு அநேக சம்பவங்களோடு சொல்றோம்னா இதுக்காக தான். அவன் அதை சரியா படிச்சு அதை சரியா பார்த்து பிரஸ் பண்ணிருந்தான்னா அவனுக்கு ஒரு பெரிய வரைபடம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தின் அறிவில காப்பாற்றிக் கொள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, பாவத்தில் இருந்து அக்கிரமத்தை வெளியே வர இந்த வேத புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய வரைபடமா இருக்கிறது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்க 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 தான் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். உலகத்தில் ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, ஒரு பெரிய நாசவாசல் வரப்போகுது. ஒரு ஒருத்தர் சொன்னார், போன வாரத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினார் ஊட்டியில, அவங்க ஃபேமிலிக்காக. ஆவியானவர் நம்மோடு பேசியிருந்தா கொரோனா வருது குறித்து, கொரோனா கூட வேண்டாம், ஒரு பெரிய கொலை நோய் வருதுன்னு சொல்லி எந்த சபையில யாராலையும் சொல்ல முடியல. நான் சொன்னேன், எங்க சபையில கர்த்தரை வெளிப்படுத்தினாரா இல்லையா? கொரோனாக்கு முன்னாடியே அதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு கொள்ளை நோயை இந்த உலகத்துல, புது விதமான ஒரு கொள்ளை நோய் இந்த உலகத்துல நமக்கு தள்ளி வரும் சொன்னாரா இல்லையா? ஏன்? வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் அறிவு நமக்குள்ள இருந்த ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. இது வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் சபையில, நம்ம சபையில கர்த்தர் கொடுத்த அத்தனை வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. ஏன்? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார், இப்பவும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆனா ஒண்ணு அழகா சொல்றாரு, வேதத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை படிங்க. உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்காம காலையில் ஒரு டீ கூட கொடுக்காதீங்க, நீங்களுமே டீ குடிக்காதீங்க. நான் சொல்றேன் அன்பா, உங்களுக்கு காலையில் எழும்பின உடனே எங்க வீட்டுல நடக்கிற காரியம் அதுதான். ஜெபம் முடிந்த உடனே வேதாகமத்தை வாசிச்சுட்டு தான் டீ போடுவேன், நான் போவேன். அதுக்கு பின்னாடிதான் எல்லாத்துக்கும் டீ. அல்லேலூயா. எங்க 3 பேருக்கு டீ போட்டா ஜெபம் முடிச்சு பைபிள் படிச்சோம்னா டீ கொடுப்போம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம். தப்பா நடக்காத, இந்த வழியில போன தவறு, இந்த வழியில போன பிரச்சனை, இந்த வழியில போன போராட்டம் கர்த்தர் சரியாய் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த மீறி போனாதான் கர்த்தருடைய தண்டனையோ கோபக்கரையோ நமக்குள்ள வரும். கர்த்தர் எப்படிப்பட்ட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார். இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கு, சொல்லலாம். நீங்க என்ன எழுதி வச்சுங்க, ஏசாயா 55 10-11 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 119 130 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நிறைய வசனங்களை சொல்லலாம், நேரங்கள் இல்லை. அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இன்னிலிருந்து நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் பைபிள் படிப்பீங்கன்னு சொல்லி. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரத்தை அது வாசிப்போம். 2 அதிகாரத்தை அது வாசிப்போம். வாசிச்சுட்டு அப்படியே இருக்காம என்ன செய்யணும் மாத்திரம் சொல்லி முடிச்சாங்க. 2 தீமோத்தேயு 4:2 எடுத்து வாசிங்களேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா.
நேரம் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காது தேவனுடைய வசனத்தை சொல்லுங்க. கேட்கிறாங்களோ கேட்கலையோ, அவங்களுக்கு நம்ம வசனத்தை சொல்லியே ஆகணும். அதனால 2 பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் ஜெபமாலை போட்டிருந்தாங்க. என்ன மாலை? நான் கூப்பிட்டு கேட்டேன், நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டேன். இல்ல அங்கிள் அப்படின்னா. ஜெபமாலை எல்லாம் போட்டுக்கிறீங்களா? எங்க சித்தி போட்டு விட்டாங்க அங்கிள். ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களோ அதோட காரியங்களை அப்படின்னு கேட்டேன். இல்ல அங்கிள், நான் ஒண்ணு சொல்லித்தரேன், நீங்க கேட்பீங்களான்னு. சொல்லுங்க. நான் இந்த ஒவ்வொரு மணி பிடிச்சு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன செய்யணும்? 2 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த பொண்ணு காய்ச்சல் தான் வந்தான், சின்ன பொண்ணு. ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல மதியானம் வரைக்கும் இருந்தா, அப்படியே இருந்துட்டு வீட்டுல இருந்தா போனா. இதை சொல்லி கொடுத்த அடுத்த நாள் வந்தாங்க. நைட்டு செஞ்சீங்களாப்பா? நைட்டு நாங்க சாப்பிடும் போது படுக்கும் போதெல்லாம் அங்கிள் இதெல்லாம் சொல்லி படுத்தோம். பயம் இல்லாம தூங்கிட்டோம் அங்கிள், பயம் இல்லாம தூங்கிட்டோம். எங்க இருந்து வந்திருக்காங்க? சென்னையில இருந்து. ஈசிஆர்ல அந்த என்னது ஒரு பெரிய கடல் இருக்கு இல்லப்பா, மெரினால இன்னொன்னு இப்படி ஈசிஆர் ரோட்ல மகாபலிபுரம் பக்கத்துல தான் இருக்காங்க. லீவ்ல வந்திருக்காங்க பாட்டி வீட்டுக்கு. ஆண்டவருடைய சத்தியத்தை இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு நிச்சயமா ஒரு அறுவடை கத்தர் தருவார். ஒரு சம்பந்தம் சொல்லி நம்ம முடிச்சாங்க. டிஎல் மூடி அவங்க பெரிய பிரசங்கியா, அநேகருக்கு பிரயோஜனமானவங்க. ஒரு நாள் பயங்கர கூட்டம் முடிச்சு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்ப டயர்டு, சாப்பிட்டு படுத்துட்டாரு. ஆண்டவர் எழுப்பி போய் சாப்பாடு செய்யறேன்னு உன்னுடைய குக்குக்கு, சமையல்காரனுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லு, ஆண்டவர் பத்தி சொல்லு. ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கு ஜெபம் வந்திருக்கிறேன். காலையில போய் அவனை பார்த்து பேசிடுறேன், காலையில போய் அவனை பார்த்து சத்தியத்தை சொல்றேன். ஆண்டவரே, ஒரு நைட்டு மாதிரி எனக்கு டைம் கொடுங்க. ஆண்டவர் வார்த்தையும் கேட்கல. பெரிய பிரசங்கா தான். போய் படுத்துட்டாரு, தூங்கிட்டாரு. காலையில ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் டீ கொண்டு வரவே இல்லை. இவரே எழுப்பி போய் அந்த கிச்சனை திறந்தா தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். தூக்கு மாட்டி செத்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்ன, இதுதான் நைட்டே சொன்னேன். நீ போய் சொல்லியிருந்தா ஒரு வீடு என்ன செஞ்சிருக்க முடியும்? காப்பாத்திருக்க முடியும். வீணா ஒரு வீடு எத்தனையோ பேரை ஆண்டவர்களை கொண்டு வர உன்னுடைய சகோதரனை, உனக்கு உதவி செய்த, உனக்கு இத்தனை நாள் சோறு போட்ட அந்த மனுஷனை கொண்டுட்டீங்க. அந்த மனுஷனை சாக வரைக்கும் அவருக்கு அந்த குற்றநூறு இருந்துட்டே இருந்துச்சான். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு நேரம் கிடைக்குதோ இல்லையோ, தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறும்போது எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு முதல்ல வேத அறிவு நமக்குள்ள வேணும். வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளணும், வேதாகமத்தை வாசிக்கணும், வேதத்தின் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கணும். எதற்கு எதை சொல்லணுமோ, எந்த காரியத்துக்கு எதை சொல்லி ஜெபிக்கணுமோ அதை கற்றுக்கணும். அதை சரியா அந்த இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வான். அப்படியே கண்களை மூடுவோமா? வேத அறிவு நமக்கு வேணும். வேத அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை பாக்கியவான்களை கர்த்தர் மாற்றுவார். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டா கர்த்தர் நம்மை நம்புவார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம இந்த வாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 வாரம் பார்த்தோம். கர்த்தர் மேல நம்பிக்கையா, மனுஷன் மேல நம்பிக்கையா? 3வது வாரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா என்ன செய்ய? கர்த்தர் நம்மளை நம்பணும். பாக்கியவானா மாறணும்னா கர்த்தர் நம்மளை நம்பணும். இந்த வாரம் பார்க்கிறோம், நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேத அறிவு நமக்குள்ள வரணும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் நம்மை விட்டு விலகாது, ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை பேதையை நாணியாக்கும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மை ஆச்சரியமான அற்புதமான காரியத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த நெப்போலியனை குறித்து நான் வாசிக்கும் போது நினைச்சு பார்த்தேன்.
ஒரு பெரிய படை தளபதி, அநேக அதிசயமான காரியங்களை நிகழ்த்தியவன் தான். ஆனா இந்த சின்ன பட்டனை அவன் கண்டுபிடிக்காதனால முடிவு மரணத்துக்குள்ள போனது. கர்த்தர் உங்களை அழைத்தது ஒரு சின்ன காரியத்துக்காக அல்ல, பெரிய ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். அதை சரியாய் நம்ம வேதாகமத்துல கண்டுபிடிக்கணுங்க, வார்த்தையில கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் ஒரு சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், எல்லா ஜெபத்துக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதல்ல, எதற்கு எதை பயன்படுத்தணும், எது அது திறவுக்குள் வசனம், எது அதற்கு பயன்படும் அதை சொல்லி என் வார்த்தையினாலே வசனத்தை அனுப்பி குணமாக்கவே சொல்றார். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை சரியாய் அங்கே அந்த அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்ல அந்த கேட்ல வைத்து திறந்தா அந்த கேட்டு திறக்கப்படும். ஜம்மட்டி எடுத்து அடிக்கிறது அல்ல, வசனத்தை கொண்டு அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். நிறைய இருக்கு, நிறைய வசனங்கள் நீங்க வாசிக்க நன்மை பண்ணலாம். வசனத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அது மாத்திரமல்ல, அதை அபியாசப்படுத்தணும். எப்படி அபியாசப்படுத்தணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும், வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும், வசனம் மனதில பதியணும். அதுக்காக எடுத்த முயற்சி தான் அந்த முயற்சி. ஒரே வசனத்தை வாக்கு தத்துவத்தை 4 வாரங்களும் அந்த 5 வாரங்கள் வந்தாலும் அந்த வசனத்திலிருந்து தான் உங்களோடு பேசிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வசனங்கள் உள்ளே போகணும். இதுல நான் தோத்து போயிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை மனப்படமா வச்சிருந்தா அது எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையா இருக்கும். வாரம் ஒரு செய்தி எடுத்து போறது பெரிய காரியம். அது நல்ல, அதாவது அது ஈஸியாயிரும். ஒரே வசனத்தை கொண்டு பிரசங்கிப்பது என்பது ஒரு கடினமான காரியம். ஏன்? உங்க மனதில் அந்த வாக்கு தத்துவம் பதியணும், இந்த வசனம் பதியணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இது எத்தனை வருஷானாலும் அது நம்ம மனசுல இருக்கணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்காம செத்து போறான், தற்கொலைக்கு கடந்து போறான். எத்தனையோ கிறிஸ்துவ பசங்க, எத்தனையோ வாலிப பசங்க இன்னைக்கு மறித்து போறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு கத்துக்கிறத வேதாகமத்தை கொடுத்து, வேதாகம அறிவை கொடுத்து, வாசிக்கிற கிருபை கொடுத்திருக்கிறார். வீட்டுல படிக்க வச்சு தீர்ந்து வச்சிருக்கிறோமே, வீட்டுல மறக்கப்பட்டு வச்சிருக்கிறோமே. நீங்க அன்றுக்கத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். ஒரு நிமிஷமே குணங்கள் பண்ணிடுவோம். வேதத்தை வாசிக்கிறதாய் நீங்களும் நானும் மாறணும். பைபிள் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காம வெளியே போகவே கூடாது. என்ன வேலை, என்ன அவசரங்கள் இருந்தாலும் நான் அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன். என்ன அவசரமா இருந்தாலும் வேதத்தை வாசிக்காம வீட்டில் வெளியே வரவே மாட்டேன். நான் உடனே எழுதுவேன். இன்னைக்கு என்ன தேதி, என்ன வருஷமோ என் பைபிள்ல எழுதி வச்சிருப்பேன். 23 வருஷம் படிச்சிருந்தா 23 போட்டிருப்பேன், 24 போட்டிருந்தா 24. அந்த அதிகாரத்தை முடிச்ச உடனே கீழே எழுதுவேன் 24 வருஷம் நான் வாசித்து இருக்கிறேன். உங்களுக்கு சொல்லனா வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அதனுடைய கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமா, பேதையை நாடியாக்குறதா இருக்கும். கட்ட நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகாது. வேதத்தின் மகத்துவங்களை கற்க சொல்கிறார், அது உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அசட்டை பண்ணாதீங்க என்றார். இன்னைக்கு நம்ம சபை வேத அறிவுல தேரட்டும், வேதாகமத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. நமக்காக தான் சொல்றாரு, மற்றவங்களுக்கு இல்ல. நமக்கு ஆசீர்வாதம் நம்மளை கண்மணி வைக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார்.
நம்முடைய நிலைமை மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். உலகத்தின் காரியங்களை வாசித்திருக்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். மனைவி கடநாட்டில் ஒரு காரியங்களை பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், அதுக்கு இன்னும் படிக்கணுமே, அந்த காரியத்துக்கு போனா இன்னும் நான் படிக்கணுமே. ஒரு திங்கட்கிழமை நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, படிங்க, நேரத்தை எடுத்து படிங்க. இப்ப வாசிக்கிறத விட இன்னும் அதிகமான புஸ்தகங்களை வாசிக்கணுமே சொல்லிட்டு இருந்தேன். புஸ்தகங்களை வாசிக்கிறோம், நல்லதுதான். வேதாகமத்தை வாசிக்கணும். வேதாகமத்தை வாசிக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறுங்க, மாறுவோம். பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுங்க. நம்முடைய தாய் தப்பனுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு வேதத்தை சுமந்தா நாளைக்கு வயதிலும் கர்த்தர் நம்மை சுமந்து செல்லலாம். நிச்சயம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வான். படிக்காத பேதைகளை கூட ஞானியாய் ஆக்குகிறது வேதாகமம் மாத்திரம். ஏழையை ஆசீர்வதிக்கிறது, ஒன்றுமில்லாதவனை உயர்த்துகிறது, தடுமாறி போனவனை தள்ளாடி போனவனை கர்த்தர் தூக்கி எடுக்கிறது வேதாகமம் மாத்திரம் தான். சரியாய் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம உயர்த்துவோம். ஒப்பு கொடுப்போமா? நான் இங்கிருந்து வேதாகமத்தை வாசிக்கிறேன், ஒரு நாள் கூட தவற மாட்டேன். என்ன தலைப்பு காரியம், என்ன அவசரமான காரியம் வந்தாலும் நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்காம வெளியே போக மாட்டேன். அந்த ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பை நம்ம கொண்டு வருவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம உயர்த்தி ஆசீர்வதித்து பாக்கியவான்களை மாற்றி கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்துவான். கண்மலையின் மேல் உயர்த்துவான். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளால் கர்த்தரை மாற்றுவான். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீ பேசினது எங்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறோம். எங்க வாழ்க்கைக்கு அது நன்மை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை அன்றரை ஏற்றுக்கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனதிலும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்றால் அந்த உள்ள உணர்வை கொடுத்து, அந்த பாரத்தை கொடுத்து, அந்த வாஞ்சையை கொடுத்து, இன்னிலிருந்து தவறாம வேதத்தை வாசிக்கலாம். எங்க சபை மாற, இதை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மாற உதவி செய்யணும். உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பிரச்சனை மாறட்டும், வேதனை மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் மாற்றப்படட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பாதுகாப்பையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆதாரங்களை சேர்த்து கொடுங்கப்பா. மழை வேணும்னு கேட்டோம், மழை கொடுத்தீங்க. ஆனா அறிவுக்கு நேரான மழை வேண்டாம்ப்பா, ஒரு ஆசீர்வாதமான மழையா இருக்கட்டும்ப்பா. யாரையும் பாதிக்காம எந்த வீட்டையும் பிள்ளையுடைய ஆண்டவரே விவசாயத்தையோ வேலைகளையோ படிப்பையோ வீட்டை அவங்களுக்கு உண்டான உடைமைகளையோ பாதிக்காதபடிக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை தான். அற்புதம் நடக்கட்டும். எல்லாருடைய காரியங்களை வாய்க்கப்படுங்க. இந்த 5வது மாதத்தின் ஆசீர்வாதங்களை முற்றிலுமாய் அனுபவிக்க வாக்குத்தத்தங்கள் நடக்க நிறைவேற உதவி செய்யும். ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. அந்த வேதாகமத்தை வாசித்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. பாடின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. இசைக்கருவி வாசித்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தர் உம்முடைய காணிக்கையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்தி நேரத்துல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்க உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாராளத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும், நாளுக்கு காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல தகப்பனே.